ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் நம்ம நோன்பை விட சலுகை பெற்ற 5 நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ சஜஷன் காட்டும். அது மூலயமா உங்களுக்கும் நன்மைகள் சேரும், எல்லோரும் பார்த்து பயனடைவார்கள். இஸ்லாத்தில் அடிப்படை 5 மிக முக்கியமான கடமைகளில் நோன்பும் ஒன்றாகும். ஏழை செல்வந்தார்கள் என அனைவரின் மீதும் ரமலான் நோன்பு கட்டாய கடமையாகும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவராகலாம். ரமலான் நோன்பை மார்க்கம் அனுமதித்த காரணம் இல்லாமல் விடுவது பெரும் பாவமாகும். நோன்பை வைக்க அனைவருக்கும் விருப்பம் இருந்தாலும் சிலருக்கு உடல் சார்ந்த நோய்கள் சில காரணங்களால் நோன்பு வைக்க முடியாமல் போய்விடும். இஸ்லாம் மிகவும் எளிதான மார்க்கம். மேலும் அல்லாஹ் யாரையும் அவர்களின் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். எனவே அல்லாஹ் நோன்பை விட சிலருக்கு சலுகை அளித்துள்ளான். இவர்களில் சிலர் நோன்பை விட்டுவிட்டு கலா செய்ய வேண்டும். இன்னும் சிலர் நோன்பை விட்டுவிட்டு தர்மம் செய்தால் போதுமானதாகும். இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நோன்பை விட சலுகை பெற்றவர்கள் முதல்ல அஹ்லு அன் நிபாஸ் உள்ள பெண்கள். பெண்களுக்கு அஹ்லு அல்லது நிபாஸ் ஏற்பட்டால் நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைத்த நிலையில் அஹ்லு அல்லது நிபாஸ் ஏற்பட்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும். அது பகலின் ஆரம்பமாக இருந்தாலும் சரி, சூரியன் மறைவதற்கு 1 நிமிடம் முன்னால் ஏற்பட்டாலும் சரி, பெண்களுக்கு சலுகை உண்டு. அதனால் அஹ்லு அல்லது நிபாஸ் முடியும் வரை நோன்பை விட்டுவிட்டு பின்பு விட்ட நோன்புகளை கணக்கு செய்து பின்னால் வைக்க வேண்டும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 560. பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. காரணம், அல்லாஹ் தான் அஹ்லு அல்லது நிபாஸ் ஏற்படுத்தினான். நாம் விட்ட நோன்பை கலா செய்தால் அல்லாஹ் அதற்கான கூலியை குறைவு இல்லாமல் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். 2வது இஸ்திஹாலா பெண்கள். இஸ்திஹாலா தொடர் உதிரிப்போக்கு என்பது ஒரு நோயாகும். உதாரணமாக, ஒரு பெண்ணுக்கு வலிமையாக 3 நாட்கள் அஹ்லு ஏற்படும். ஆனால் சில நாட்களில் 3 நாட்களை தாண்டியும் உதிரி போக்கு ஏற்படும். இதைத்தான் இஸ்திஹாலா என்பார்கள். இஸ்திஹாலா ஏற்பட்டால் நோன்பு முறியாது. இஸ்திஹாலா உள்ள பெண் நோன்பை வைக்க வேண்டும். இது போன்ற நிலையில் உள்ள பெண் வழமையாக ஏற்படும் அஹ்லு நாட்களை கணக்கு செய்து அஹ்லு முடிந்த பின்பு குளிப்பு கடமை நிறைவேற்றி அமல் செய்ய ஆரம்பம் செய்ய வேண்டும். இஸ்திஹாலா ஏற்பட்டால் அசுத்தத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொண்டால் போதுமானதாகும். நூல் சஹீஹ் புகாரி 306. நோன்பு வைத்து கொண்டு இருக்கும் நிலையில் இஸ்திஹாலா ஏற்பட்டால் சுத்தம் செய்து கொண்டு தொழுகைக்கு மட்டும் ஒழு செய்து கொண்டால் போதுமானதாகும். இதனால் நோன்பு முறியாது. ஆனால் சிலருக்கு இந்த இஸ்திஹாலா அதிகமாகி அதிகம் தொடர் உதிரிப்போக்கு ஏற்பட்டு மிகவும் உடல் பலகீனமடைந்து இன்னும் சிலருக்கு கடுமையான வயிற்று வலியும் ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட பெண்கள் நோயாளியாக கருதப்படுவார்கள். எனவே இவர்கள் நோன்பை விட அனுமதி உண்டு. உடல்நிலை சரியாகிவிட்டால் விட்ட நோன்புகளை கணக்கு செய்து பின்னால் கலா செய்ய வேண்டும். பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாலூட்டும் பெண்ணுக்கும் கர்ப்பிணிக்கும் நோன்பு நோற்காமல் இருக்க சலுகை வழங்கியுள்ளான். நூல் சுன்னன் நசஈ 2277. கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வைப்பதால் தனக்கோ அல்லது தனது வயிற்றில் உள்ள பெண் தீங்கு ஏற்படும் என்று அஞ்சினால் நோன்பு விட்டுவிடலாம். விட்ட நோன்புகளை கணக்கு செய்து பின்னால் வரும் காலத்தில் வைக்க வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு வைப்பதால் தனக்கு அல்லது தனது பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அஞ்சினால் நோன்பை விட்டுவிடலாம். விட்ட நோன்புகளை கணக்கு செய்து பின்னால் வரும் காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும்.
4 நோயாளிகள் நோன்பு நாட்களில் ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது. அது காய்ச்சலோ அல்லது வயிற்று கோளாறுகளோ அல்லது வேறு ஏதோ ஒரு நோய் ஏற்படுகிறது. இந்த நோயின் தாக்குதல் மிகவும் அவதிப்படுகிறார் அல்லது நோன்பு வைத்தால் நோயின் பாதிப்பு இன்னும் அதிகமாகும் என்ற அச்சம் ஏற்படுகிறது. இவர்கள் நோன்பை விட அனுமதி உண்டு. இவர்கள் உடல் குணமடைந்த பின்பு மற்ற நாட்களில் விட்ட நோன்புகளை கணக்கு செய்து நோற்க வேண்டும். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் யாரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். சூரத்துல் அல் பக்ரா 184. சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்கள் நோன்பு வைப்பதால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்கிற நிலை இருந்தால் அவர்கள் நோன்பை வைக்க வேண்டும். எப்போது நோன்பை வைத்தால் உடல்நிலை மோசமாகிவிடும் என்ற அச்சம் ஏற்படுமோ அப்போது அவர்கள் நோன்பை விடலாம். இன்னும் சிலர் சிறிய தலைவலி, மூட்டு வலி அல்லது நோன்பு வைத்தால் ஒல்லியாகிவிடுவோமோ போன்ற அற்ப காரணங்களுக்காக நோன்பை விட்டு விடுவார்கள். ஆனால் இவ்வாறு நோன்பை விடுவது குற்றமாகும். இதற்கு பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. 5 முதியவர்கள். முதுமை ஒரு தொடர் நோயாகும். முதியவர்கள் மீண்டும் இளமைக்கு திரும்ப முடியாது என்பதால் நோன்பு வைப்பதை கடினமாக கருதும் முதியவர்கள் நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருப்பதால் அவர்களின் உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் இவர்கள் நோன்பை விட அனுமதி பெறுகிறார்கள். இன்னும் கடுமையான நோய், முதுமை போன்ற காரணங்களினால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் ஃபித்யாவாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இன்னும் எவரேனும் தானமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதை உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். சூரத்துல் அல் பக்ரா 184. இதற்கு பரிகாரம் ஒவ்வொரு நாளுக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். நூல் சஹீஹ் புகாரி 4505. ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதைவிட அதிகமாகவும் கொடுக்கலாம். அவர்களால் கொடுக்கும் அளவுக்கு சக்தி இல்லை என்றால் அவர்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக 30 நாட்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் 30 நாட்களில் தினமும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது ஒரே ஏழைக்கு 30 நாட்களும் உணவளிக்கலாம். 6 பயணி. நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நோன்பை விட சலுகை உண்டு. இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். சூரத்துல் அல் பக்ரா 184. இப்போது இருக்கும் பயணம் செய்யும் வசதியினால் எளிமையாக சென்று வந்து விடலாம். அதனால் உங்களால் நோன்பு வைத்து கொண்டு பயணம் செய்ய முடியும் என்றால் பயணம் செய்யுங்கள். நோன்பு வைத்து பயணம் செய்வது கடினம், பயணம் செய்ய முடியாது என்றால் நோன்பை விட்டுவிடலாம். நோன்பு வைத்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது ஊரை தாண்டிய பின்பும் நோன்பு வைப்பது மிகவும் சிரமமாக இருந்தால் பயணி நோன்பை விட்டுவிடலாம். பின்பு கலா செய்து கொள்ளலாம். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2045. ஆயிஷா அலி அவர்கள் அறிவித்தார்கள், ஹம்சா இப்னு அமர் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயணத்தில் நான் நோன்பு நோற்கலாமா என்று கேட்டார். அவர் அதிகம் நோன்பு நோற்பவராக இருந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பினால் நோன்பு நோற்றுக்கொள், நீ விரும்பினால் விட்டுவிடு என்றார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1143. இப்போது இருக்கும் பயணம் செய்யும் வசதியினால் எளிமையாக சென்று வந்து விடலாம். ஆனால் இன்று பலர் சுற்றுலா செல்ல, பெருநாள் ஆடை எடுக்க வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக நோன்பை விட்டு விடுகிறார்கள். இவ்வாறு விடுவது குற்றமாகும். பயணம் காரணமாக நோன்பை விட்டவர்கள் மீண்டும் விட்ட நோன்புகளை பின்வரும் காலத்தில் வைக்க வேண்டும். பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. பயணத்தின் காரணமாக நோன்பை விட்டவர்களை குறை கூறக்கூடாது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் செல்வோம். நோன்பு நோற்றவரை நோற்காதவரை மற்றவரும் குறை கூற மாட்டார்கள். நூல் சஹீஹ் புகாரி 1947.
இந்த ஹதீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பலனடைவார்கள். அந்த நன்மையை நம்மை பெற்றுக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.